மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மீதான தாக்குதல் முயற்சிக்கு இடதுசாரிகள் கட்சி சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை கலவாத அரசியலை RSS இயக்கத்தால் நடத்த முடியாது என யெச்சூரியும், இந்திய ஜனநாயகத்திற்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி இதுவாகும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜாவும் கூறியுள்ளனர். This is the type of politics that the RSS plays. Without violence, without terror, the RSS has never been able to increase its political influence, and these tactics have been answered by the people of India in the past and will be answered again. Probe the matter. What is the sinister design behind this? They must probe, and adequate, appropriate steps must be taken.